நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள், திருவாசகம் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த திருக்குறள் அப்படிங்கிறது திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் திரு அப்படிங்கிற எழுத்தை நம்ம ஏன் சேர்த்து சொல்றோம்? மத்த மொழிகள்ல எல்லாம் திரு அப்படிங்கிற சேர்த்து சொல்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. திருக்குறள், திருவாசகம் இது எல்லாம் அப்ப ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பெயர்களையே என்ன சொல்றோம்? திரு மயில்சாமி ஐயா அவர்கள், திரு சண்முக வடிவேல் ஐயா அவர்கள், எல்லாத்துக்கு முன்னால நம்ம என்ன போடுறோங்க? திருங்கிற போடுறோம். திருமதி கவிதா வேணுகோபால், அதுக்கு முன்னாலே திரு அப்படிங்கிறது வரும். ரிக், யசூர், சாம, அதர்வனன்னு சொல்லி 4 வேதங்கள் இருக்குதுங்க. 4 வேதங்களுமே என்ன சொல்லுதுங்க? உன்னுடைய மனதுக்குள் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இதைத்தான் சொல்லுது. ஆனா எல்லா சமயத்தையும் சேர்த்து அந்த திருங்கிற ஒரு வார்த்தைக்குள் நம்மளுடைய சமுதாயம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னா தீ வடிவானவன். திரு அப்படிங்கறது அந்த தீங்கிறது தீ வடிவமானவன். அப்ப தீ சொரூபமானவன். இறைவன் எங்க இருக்கிறான்? ஜோதி வடிவமா இருக்கிறான். இறைவன் தூணிலையும் இருப்பான், துரும்பலையும் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இறைவன் ஜோதி வடிவமா இருக்கிறான். அதனாலதான் நம்மளுடைய எல்லா திருக்கோயிலையுமே நாம விளக்கேற்றி வைத்துதான் இறைவனை வழிபடுவோம். அப்போ இறைவனை நம்ம கண்ணுல மனசால நம்ம இறைவனை வழிபட்டா எந்த நேரத்திலயும் எங்கேயுமே நம்ம இறைவனை பார்க்க முடியும் இல்லைங்களா? விளையாடி வேர்வை சிந்தி அதுக்கப்புறம் சோத்துல கை வச்சா அது அந்த காலங்க. செல்போன்ல சார்ஜ் தீர்ந்து சுவிட்ச் ஆஃப் ஆன விட்டு சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டோம்னா அதுதாங்க இந்த காலம் இல்லைங்களா? காத்து வரட்டும் ஜாமி, ஜன்னல் திறந்துடுன்னு சொன்னது அந்த காலங்க. காத்து போயிரும், ஏசி போயிரும், ஜன்னலை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதாங்க இந்த காலம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் தட்டலாம், ஆறாம தட்டலாம். பெரியவங்க, வயசானவங்க, நம்மளுக்கு மூத்தவங்கன்னு சொல்லி நம்ம வணங்குறது அந்த காலம். இன்னைக்கு வயசானவங்களாங்கிறதெல்லாம் பாக்குறதுல வசதியா இருக்காங்களா, ஆடிக்கார்ல இறக்குறாங்களான்னு பார்த்து மதிப்பு கொடுக்கறதுதான் இந்த காலமா போச்சுங்க. நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் சொல்றாங்க, ரோட்ல போகும்போது நாய்கள் குறைக்கிறத பார்த்திருப்போம். நாய்கள் குறைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் இல்லைங்களா? அது நான் போனா மட்டும்தான் குறைக்குதா, நீங்க போனா மட்டும்தான் குறைக்குதா? யார் அந்த வழியாக சென்றாலும் அந்த நாயினுடைய இயல்பு என்ன? குறைப்பது. அப்ப அந்த நாய் தான் குறைக்குது, அதோடைய இயல்பு அதுதான் சொல்லிட்டு நம்ம அதை கடந்து வந்துடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய முன்னேற்றம் பிடிக்காம நம்மளுடைய சுற்றாத்தார்கள், நம்ம அக்கம் பக்கத்தார்கள் யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க. அப்ப அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய காதுகளில் வாங்கி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நம்மளுடைய வெற்றி இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்புகளை தேடி போக வேண்டும். வளர்வதற்கான வாய்ப்பு, அடுத்தவரை வளர வைப்பதற்கான வாய்ப்பு. வாய்ப்பை பயன்படுத்தி நாம் வளர்கிற போது, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் மாறுகிற போது ஏற்று பேச்சு எதிர்ப்புகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் கவலைப்படாம நம்பிக்கை என்ற மின்சாரத்தை உங்கள் நாடி நரம்புகளில் எல்லாம் ஏற்றி விளக்குகளாக எரியேற்று ஒளியை பீச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன பொண்ணு கேட்கறதுக்கு 100 பேர் வந்தாங்க. பெண்ணு கேட்கறதுக்கு 100 பேர் வந்தாங்க. அத்தனை பேரையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. அத்தனை பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கடைசி எங்க வீட்டுக்காரர் வந்தாருங்க, பொண்ணு பாக்குறதுக்கு வந்தாரு. நான் ஓகே பண்ணிட்டேன். அவரு கல்யாணம் முடிச்சு விட்டு கேக்குறாரு, ஏண்டி 100 பேர் பொண்ணு பாக்க வந்துருந்தாங்களாமா, அத்தனை பேரையும் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை மட்டும் சரின்னு சொல்லிட்டியே, நான் அத்தனை அழகாவா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. ஐயோ மச்சா, இப்படியெல்லாம் ரொம்ப பேராசப்படாதீங்க. வந்தவங்க எல்லாம் பஜ்ஜி சுச்சி எல்லாம் சாப்பிட்டு தட்டத்தை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும்தான் அதை விடக்கி கழுவி சுத்தமா வச்சுட்டு அதனாலதான் அப்படின்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணிட்டுங்க மச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானுங்க. எங்க வீட்டுலங்க எல்லா வேலையும் நான் தான் பாப்பனுங்க. உண்மையா தாங்க எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். எங்க வீட்டுக்காரர் பாத்திரம் கழுவாரு, நான் பாத்துட்டு இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் துணி துவைப்பாரு, நான் பாத்துட்டு இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் வீடு கூட்டுப்பாரு, நான் பாத்துட்டு இருப்பேன். எல்லா வேலையும் நானே தான் பாக்குறேனுங்க. கைதட்டுங்க, எல்லா வேலையும் நான் பாக்குறேங்க, கைதட்ட மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு பாக்குறதுங்க, ஒரு அம்மா புருஷனை போட்டு கும்மிட்டு இருந்துச்சுங்க. அக்கா எனக்கு இப்படி போட்டு அண்ணன் கும்புறீங்க அப்படின்னு கேக்குறேன். அப்படி போடி, உனக்கு ஒரு விவரம் தெரிய மாட்டேங்குது. வாய கட்டி வயிற்று கட்டி 500 ரூபாய் கொடுத்து சந்தா கட்டிட்டு வான்னு சொல்றேன். இந்த ஆள் போய் சாந்தாலும் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல எங்க அத்தான மாதிரி ஒரு பாஸ்கார மனுஷன் பார்க்கவே முடியாதுங்க. காலையில எந்திரிச்சோன்னே என்ற மூஞ்சில் தான் முழிக்கணும் பாரு. எந்திரிச்சோன்னே தங்க கட்டி இங்க வாடின்னு கூப்பிடுவாரு. நானும் எனக்கு வச்சா அப்படின்னு போய் நிப்பணுங்க. காலையில் எங்க மாமி அங்க இருந்துட்டு பண்ணி குட்டி தங்க கட்டின்னு கூப்பிடுறான் பாருன்னு சொல்லு. அதையெல்லாம் எனக்கு காதலையே வாங்கிக்க மாட்டேங்க. போய் எனக்கு வச்சா என்ற மூஞ்சிலேதான் முழிக்கணுங்கிறீங்க, என்ற மேல உங்களுக்கு அத்தான பிரியுங்களா அப்படின்னு கேக்குறேன்.
அப்படி போடி காலையில கழுது மூச்சல் முடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துக்கு நான் எங்க போறது, அதனாலதான் நீ மன்ற மூச்சல் முடிக்கிறேங்கிறாருங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வகையில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள குழந்தைகள்லாம் பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அங்க போய் நான் பட்டிமன்ற பேச்சாள் அப்படின்னு கத்தாவா நிக்க முடியும்? சார் சொல்லுங்க சார் அப்படின்னு தான் நிக்க முடியும். பணிவாங்க நின்றுட்டு இருக்கிறதுங்க. பாருங்க, நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி ஒரு கெத்த ஒரு ஆள் வந்தாருங்க. வந்து, சார் நானு சுரேஷோட அப்பா வந்திருக்கேன், என் பையன் நல்லா படிக்கிறானுங்களா அப்படின்னு கேட்டாரு. சுரேஷோட அப்பா தானே? ஜம்முன்னு படிக்கிறானுங்க, எதிர்காலத்துல பெரிய அரசியல்வாதியா வருவான், எல்லா அனுகூலமும் அவனுக்கு இருக்குது அப்படின்னாங்க. அப்படிங்களா, என்னங்கன்னு கேட்டா, எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பயம், பெட்டு மேல டேபிள் மேல படுத்துக்கிறான் ஐயா, அதனால எதிர்காலத்துல வந்து சிறந்த அரசியல்வாதியா வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் உங்க மகனுக்கு இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த அக்காவாட்ட இன்னொரு அம்மா வந்தாங்க. அப்புறம் அந்த அக்கா மாதிரி இன்னொரு அக்கா வந்துட்டு, என்னோட சுபாஷினியோட அம்மா வந்திருக்கிறேங்க அப்படிங்களா, வாங்குவாங்க, என் பொண்ணு நல்லா படிக்கிறாளுங்களா? அருமையா படிக்கிறாமா. அப்ப டாக்டரா வந்துருவாங்களா? எதிர்காலத்தை கண்டிப்பா டாக்டரா வந்துருவாங்கம்மா, ஏன்னா அவங்க எழுதுறது அவளுக்கும் புரிய மாட்டேங்குது, எனக்கும் புரிய மாட்டேங்குது, அந்த கடவுளுக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காலம் போயிட்டு இருக்குதுங்க. இதே மாதிரிதாங்க ஒரு மேடையில 100 ஜோக் சொல்லிட்டு இருக்கானுங்க, யாருமே சிரிக்கல. கடைசியில ஒரு ஜோக்குக்கு அப்படி உளுந்து சிரிச்சாங்க. எனக்குன்னா இந்த ஜோக் தான் உங்களுக்கு இத்தான் ஜோக்குல ரொம்ப பிடிச்சுங்களா அப்படின்னு கேக்குற. அது இல்லமணி, நீ முதல்ல சொன்னீங்களா ஒரு ஜோக்கு, அது இப்பதான் எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போயிட்டு இருக்குதுங்க காலம். காலையில எழுந்திரிச்சோன்னே, இந்த அடி காப்பி எடுத்துட்டு வாடி, இந்த அடி டவல் எடுத்துட்டு வாடி, இந்த அடி அதை எடுத்துட்டு வாடி, இது அடி இதை எடுத்துட்டு வாடி, தான டீ போடுறாங்க தாம்பளைங்கள. ஒரு நாளாச்சு இந்த அடை காப்பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறீங்களா? எனக்கு சிரிக்க மாட்டேங்கிறீங்க, புரியலைங்களா? வீட்டுக்காரர்களுக்கு இந்த அடை காப்பி நான் கொடுத்துருக்குறேமா? இதெல்லாம் ஜோக்குங்க, சிரிக்கணுங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் 160 கிலோ வெயிட் இருந்தாருங்க. டெய்லி வாக்கிங் போவாரு, ஒரு நாள் தவறாம வாக்கிங் போவாருங்க. போறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாரு, 500 ரூபாய் நோட் எடுத்து பேக்கெட்ல சொருகிட்டு போயிடுவாரு. 10 நிமிஷம் நல்லா ஸ்பீடா நடப்பாருங்க. 10 நிமிஷம் கழிச்சு அங்க ஒரு போண்டா பஜ்ஜி கடை இருக்கு, 5 பஜ்ஜி 6 பஜ்ஜி வாங்கி நல்லா சாப்பிட்டுக்குவாரு. மறுபடியும் 10 நிமிஷம் நடப்பாருங்க, போய் மிச்சர் வாங்கி சாப்பிடுவாரு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நடப்பாரு, அப்புறம் டீ வாங்கி குடிப்பாரு. இப்படியே நடக்கிறாருங்க. 120 கிலோல இருந்து 140 கிலோவா ஆயிட்டாரு. எங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு அவரு. பொம்பளைகள்லாம் நம்ம எல்லாம் எதுக்கு சாரியும் பிளவுஸும் மேட்சா போடுறோம் தெரியுங்களா? கட்டிக்கிட்டு வருதா மேட்சா இல்ல, அட்லீஸ்ட் நம்ம கட்டிக்கிறதா மேட்சா இருக்கட்டுமே அப்படின்னா. எங்க வீட்டுக்காரங்க ஒரு செல்போனை என் கண்ணுலயே காட்ட மாட்டாருக்கா, கண்ணுலயே காட்ட மாட்டாரு. டைன்னு மெசேஜ் வரும், எடுப்பாரு, பாப்பாரு, மறுபடியும் பேக்கெட்குள்ள வச்சிருவாரு. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், யார் இது மெசேஜ் பண்றதுன்னு கண்டுபிடிச்சாகணும்னு நான் என்ன பண்ணுங்க, தூங்கும் போது எப்பவும் ஒரு டம்ளர் பால் குடிப்பாருங்கக்கா. அதுல என்ன பண்ணேன், 2 தூக்கு மாத்திரை போட்டேன். தப்புங்க, ஐயோ நிறைய எல்லாம் போடலீங்க, நிறைய போட்டா பேன் போயிட்டு நாளைக்கு நல்லது கிட்டக்கெல்லாம் வேணுமில்லங்க. அதனால என்ன பண்ணேன், 2 அளவா தூக்கு மாத்திரை போட்டேன். 12 மணி ஆனாலும் நல்ல மனசு நல்ல ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தாரு. மெசேஜ் வருது, பிங்கின்னு ஒருத்தி மெசேஜ் பண்ணி இருக்கிறான். மெசேஜ் எடுத்து பாக்குறேன், டார்லிங் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், டார்லிங் தூங்குது, டார்லிங் பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது அப்படின்னு திருப்பி மெசேஜ் பண்ணுது. அப்புறம் என்ன போட்டேங்க, இப்ப விறகட்டை எடுத்துட்டு வர்றேன் பாருன்னு சொன்னாலும் இது நாள் வரைக்கும் மெசேஜே வரலைங்க, நல்லா நார்மலா போயிட்டு இருக்கு. நான் 10th 500க்கு 499 மார்க் வாங்கியிருந்தேன். 500க்கு 499 மார்க் வாங்கியிருந்தேன். ஒரு பேப்பர்லயுமே வரலைங்க சார், ஒரு பேப்பர்லயுமே வரல. எனக்கு சரியான கோபம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், போய் ஹெச்எம் கிட்ட போய், சார் என்னம்மா நானு 10th 400க்கு 499 மார்க் வாங்கிக்கிறேன், ஒரு பேப்பர்லயுமே வரல, போர்டுலயும் நீங்க எழுதி போடல, இப்ப நான் சிறப்பு விருது நீங்க போட்டிருக்கிறீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கோம்ல அப்படின்னு போய் கேக்குறேன். பேசாம போயிரு அப்படின்னு கண்டு திட்டுனாரு. என்னங்க சார் அப்படின்னு சரியான கோத்தாடு பேசுறேன். அப்படின்னு பொண்ணே, 500க்கு 499 10th பப்ளிக்ல மட்டும் வாங்கியிருக்கோன்னு, நீ ஆதியில இருந்து வாங்கின மார்க்கே அதுதான்.